திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவில் குழந்தை தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக யுனிசெஃப் தெரிவித்திருக்கிறது. கொரோனா காலத்தில் மட்டும் 9 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் குழந்தை தொழிலாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு வரை குறைந்து வந்து கொண்டிருந்த குழந்தை தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை தற்போது உலக அளவிலே 17.6 கோடியாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. 16 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் என்றும் அதிலே குறிப்பாக 1.2 கோடி குழந்தைகள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் 1.2 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கை தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3 கோடி குழந்தைகள் அதிகமான அபாயகரமான தொழிலாளர்களாக அவர்கள் அப்படிப்பட்ட தொழில்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று இந்திய அளவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலக அளவிலே 9 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் கொரோனா காலத்திலே குழந்தை தொழிலாளிகளாக கட்டாயமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். படிக்க வேண்டிய குழந்தைகள், நன்றாக ஒரு எதிர்காலத்தை அடைய வேண்டிய குழந்தைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது எவ்வளவு வேதனையான காரியம். துள்ளி விளையாட வேண்டிய குழந்தைகள், சுதந்திரமாக இருக்க வேண்டிய குழந்தைகள் இப்படி அவர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. வேதனையான காரியம். ஆகவே குழந்தை தொழிலாளர்கள் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலும் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பணியிலே அமர்த்தப்படக்கூடாது என்பது சட்டப்பூர்வமான உண்மையாக இருந்தாலும் இதையும் தாண்டி குழந்தைகள் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள், கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிள்ளைகள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். குழந்தை தொழிலாளர் முறை உலக அளவிலே முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் நன்றான சுதந்திரமான சூழலில் கல்வி கற்று நல்ல எதிர்காலத்தை அடைய நாம் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்த செய்தியை நான் வாசிக்கிறேன். கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் 9 கோடி குழந்தைகள் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதில் 3 கோடி குழந்தைகள் அபாயகரமான தொழிற்சாலைகளிலும் பாலியல் தொழிலும் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் 1.2 கோடி குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர். அதில் 65 லட்சம் ஆண் குழந்தைகளும் 55 லட்சம் பெண் குழந்தைகளும் அடங்குவர். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார் ஆகிய மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள குழந்தை தொழிலாளர்களில் 20% பேர் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் உள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 30 வருடமாக அனைவருக்கும் கல்வி திட்டம், தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம், சத்துணவு போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயலாற்றியதால் வெகுவாக குறைந்து வந்த குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை கடந்த 3 வருடமாக அதிகரித்து வருவதாக யுனிசெஃப் தெரிவிக்கிறது. சென்னை, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக உள்ளனர். நெல்லை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் பீடி, தீப்பெட்டி, பட்டாசு தொழில்களில் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுவதாகவும், மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் குவாரிகள், ரசாயன தொழிற்சாலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. திருப்பூர், வேலூர் போன்ற இடங்களில் நூற்பாலைகளிலும் தோல் பதனிடும் இடங்களிலும் வேலை செய்கிறார்கள். சென்னையில் பிளாஸ்டிக் குப்பைகள் சேகரிப்பது, டீ கடைகள், போதைப்பொருள் விற்பனையிலும் ஈடுபடுத்தப்படுவதாக யுனிசெஃப் ஆய்வு தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி அறிந்து கொண்ட நாம்
குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் நிறுத்தப்பட்டு இதில் உள்ள குழந்தைகள் காப்பாற்றப்பட அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக அளவிலே அதிகரித்து வருகிற குழந்தை தொழிலாளருடைய எண்ணிக்கையை அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, சுதந்திரமாக விளையாட வேண்டிய குழந்தைகள், நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைய வேண்டிய பிள்ளைகள், நல்ல பள்ளி கல்வியை பெற வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்திலே அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஆண்டவருடைய எதிர்காலமே சூனியமாக மாறிக்கொண்டிருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்தியாவிலும் 1.2 கோடி ஆண்டவரை குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகப்படியான குழந்தை தொழிலாளிகள் இருப்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு அதற்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டிலும் கூட ஆண்டவரை தற்போது குழந்தை தொழிலாளருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று கூறப்படுகிறதப்பா. எவ்வளவு சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தேறுவது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எந்த விதத்திலும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே தகப்பனே, குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டு அதை செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். கடினமான சூழலில் இருக்கிற குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.